ஜெயிலில் போட்டால் மட்டும் தப்பிக்கிறதுக்கான வழியை மேற்கொள்ளாமல் இருப்போம். இந்த இடத்துல பாரு அப்படியே ஒரு குதியை போட்ட போய் இன்னும் இவ்வளோ ஆழமாக இருக்குது. சரி குதிக்கலாம் வேணாம், பழகிய போட்டோம்னா உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். கைத்தை போட்டு தொங்குற அளவுக்குலாம் தைரியம் இல்லைப்பா. ஏனியை போட்டோமா குழந்தம்மா தவழணுமா போனோமான்ட்டு இருக்கணும். மெல்ல 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 வந்தாச்சாடே. போங்கடாடே. இந்த இடத்த விட்டு நான் எப்படி தவிரன்னு மட்டும் பாருங்கடே. இன்னும் வரும் 7 நாள் தான்டா. இந்த இடத்த விட்டு நான் சட்டுப்புட்டுன்னு காலி பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பேன்டா. இவன் எதுக்கு இங்கே ஒழிஞ்சிட்ருக்கான்? ஆஃபீஸர் வெளியே நிற்கிறார். என்ன பண்ணலாம்? வண்டிக்குள்ளே ஒழிச்சிக்கிறது, இல்லாட்டி இந்த தான் துணிக்குள்ளே ஒழிச்சிக்கிறது, இல்லை வாஷிங் மிஷின் ஒழிச்சிக்கிறது. துணிக்குள்ளே ஒழிவோம். ஆஃபீஸர் அங்கே யாருமே ஒழியல. ஆஃபீஸர் முக்கியமாக நான் அந்த இடத்துக்குள்ளே ஒழிவேன். ஆஃபீஸர் ஐயோ நாட்டி. சரி ஓகே, இந்த தடவை என்ன பண்ணுறது? வாஷிங் மிஷின் கொண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டு விட்டு துவைச்சிருவார்னு நினைக்கிறேன். துவைச்ச துணியெல்லாம் அப்படியே தள்ளிட்டு போவோம். அப்படியே வண்டிக்கு மறைஞ்சிட்டே போய் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட வேண்டியதான். வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான் டாடி. ஓடி சீக்கிரம் இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறேன். என்ன கம்பி வேலி போட்டிருக்காங்க. சரி இந்த இடத்துலேருந்து எப்படி போகிறது? உடச்சிட்டு வெளியே போகிறது, இல்லை குதிச்சுட்டு போகிறது, இல்லை திறந்துட்டு போகிறதா? நான் முடியுதுண்டா திறந்துட்டே போயிடுவோம். யாருமே என்ன தடுக்க முடியாது. என்ன யாராவது தடுக்க முடியுமாடா? என்னடா டேரெக்டாக சாம்பல் ஆக்கிட்டீங்க டேய். இப்போ என்ன பண்ணுறது? குத்தி உடச்சாலும் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம்? ஜிம்னாஸ்டிக் வித்தையெல்லாம் காமிச்சு செவ்வாழை தாவு அப்படின்ற மாதிரி ஒரே ஜம்ப்பு தான். இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு ஸ்பாட்டன்ஸ். ஸோ இன்னும் வெறும் 6 நாள் தான். இந்த ஜெயிலை விட்டு நம்ம தாப்பிக்கா போகிறோம். வீடியோ பார்த்த அனைத்து ஸ்பாட்டன்ஸுக்கும் நன்றி. லவ் யூ ஸ்பாட்டன்ஸ்.